கடந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா, நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவால காலமானாரு. வெறும் 46 வயசு தான். அவரு இந்த சின்ன வயசுலயே இறந்து போவாரு அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. அதாவது ஒரு மனுஷன் அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய, செட்டில் ஆகக்கூடிய, அடுத்த உலகத்த பார்க்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு வயசு இந்த 46, 40 பிளஸ் அப்படின்றது. இப்பேற்பட்ட வயசுல அவர் காலமானாரு அப்படின்னும்போது, திரையுலகினரும், நண்பர்களும் நெறைய பேர் இரங்கல தெரிவிச்சாங்க. இவருடைய மறைவு திரை பிரபலங்கள் ரசிகர்கள் மத்தியில பெரிய அதிர்ச்சியையே ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். இதனிடையே ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலத்தின் போது அவருடைய மனைவி பிரியங்கா டான்ஸ் ஆடுனாங்க. இது சர்ச்சையை கிளப்பி சமூக வலைதளங்கள்ல விவாதங்களை ஏற்படுத்தியது. தன்னுடைய கணவர் இறந்திருக்க இந்த நேரத்துல கூட இவங்க டான்ஸ் ஆடிட்டு போணுமா? இது என்ன? இறந்த ஒரு கணவனுடைய பாடிய முன்னாடி வச்சுட்டு டான்ஸ் ஆடுறது அப்படின்றது, இதெல்லாம் நம்ம கலாச்சாரமா? ஒரு பெண் இப்படி செய்யலாமா? அப்படின்ட்டு அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்துட்டு இருந்தது. இந்நிலையில இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையில ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. எந்த இடத்துல நகைச்சுவை மற்றும் சிரிப்பு இருக்குதோ அங்க அப்பா நிச்சயம் இருப்பாரு. அவர் விட்டு சென்ற பொறுப்புகளும் கடமைகளும் எனக்கு நிறைய இருக்கு. அவர் விட்டு சென்ற பாதையில இருந்து நாங்க தொடருவோம். மக்களின் ஆதரவு தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு பேசியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க மேலும் என்ன பேசியிருக்காங்கன்னா, அப்பா சாமி கிட்ட போகும்போது அம்மா தன்னுடைய காதலை நடனத்தின் மூலமா வெளிப்படுத்தி அவரை வழி அனுப்பி வச்சாங்க தவிர, மற்றபடி இதுல உள்குத்து எதுவும் கிடையாது. இந்த கலாச்சாரத்தை நாங்க எந்த விதத்திலும் சீரழிக்கல. பெண்கள் நடனம் ஆடுவது என்பது அதுவும் ஒரு சோகத்தின் வெளிப்பாடு தான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. எங்க குடும்பத்தின் மகிழ்ச்சி, துக்கம் எல்லாத்துலயுமே டான்ஸ் மூலமா தான் நாங்க வெளிப்படுத்துவோம். அதே போலதான் அம்மா தன்னுடைய துக்கத்தையும் கணவன் மீது இருந்த காதலையும் டான்ஸ் மூலமா வெளிப்படுத்தி அப்பாவை வழி அனுப்பி வச்சாங்க. ஆனா இந்த விஷயத்த சமூக வலைத்தளங்கள நெறைய பேரு நெறைய விதமா பேசுனீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்களின் காதல். அதுதான் எங்கள் வாழ்க்கை. அதை தவறாக புரிந்து கொள்வோரின் புரிதல் அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்ட்டு இந்திரஜா அவங்களுடைய பதிவை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுவும் உண்மைதான். ஒரு சிலர் ஒரு விதமான அவங்களுடைய அன்பையும், உணர்ச்சிகளையும், காதலையும் வெளிப்படுத்துவாங்க. பிரியங்கா மேடம் அவங்களுடைய கணவன் மீது இருந்த காதலை நடனத்தின் மூலமா வெளிப்படுத்தி அவரை நல்லபடியா வழி அனுப்பி வச்சிருக்காங்க. சமூக வலைத்தளங்கள்ல இத பேசும் பொருளாம் ஆனது என்னமோ சரியில்ல அப்படின்னு தான் தோணுது. ஆனாலும் இந்திரஜா அதுக்கு நல்ல ஒரு விளக்கத்த கொடுத்திருக்கிறாங்க.